கோமதிக்கா வேகமா ஓடுங்கக்கா. ஐயோ 2 நாள் ஆயிப்போச்சே. கடையில இருக்குமா என்னன்னு தெரியலையே. எப்படியாச்சும் கடையில போய் அதை வாங்கிடணும் பிள்ளைகளா. கிடைக்கலன்னு வைங்களா ரொம்ப கஷ்டமா போயிடும். வேகமா ஓடுங்கக்கா. ஏன் இப்படி உருண்டு போறிய? ஏமா சின்ன பொண்ணு, கடைக்குள்ள வந்துட்டு ஒரு ஆளையும் காணுவோம்மா. மத்தியான நேரத்துல எல்லாரும் வீட்டுல வேலையா இருப்பாவக்கா. நம்மள மாதிரி யாராவது அவசர அவசரமா ஓடி வாங்க வருவாங்களா? ஏன் சின்ன பொண்ணு, கடையில் உள்ளவியலாவது அங்கே இருக்கணும்ல, ஒருத்தரையும் காணலையே. சின்ன பொண்ணு கடையை மாற்றி வந்துட்டோமாம்மா. என் வளர்ந்த மாடு இந்த கடையில் தான் அந்த பொருள் கிடைக்குமா இல்லை வேற கடைக்கு போகணுமா? கடையில் ஆளையும் காணும் பொருளையும் காணும். எல்லாமே 4-5 தான் இருக்கு. ஏ கலக்குருவி, கடைக்காரர் இங்க இங்கதான் இருப்பாரு பத்துக்க. பாத்ரூம் கூட போயிருக்கலாம்ல. ஆமா, கடையை பப்பரப்பேன் திறந்து வச்சுட்டு பாத்ரூம் போறாரு. கடை மேல ஒரு அக்கறை இல்லையா அவருக்கு? எவனாவது வந்து ஏதாவது திட்டு போயிட்டா என்ன பண்ணுவாரா? எல்லாம் நம்மள மாதிரி கஸ்டமர் மேல நம்பிக்கை தான். உன்ன மாதிரி உள்ள கஸ்டமர் மேல நம்பிக்கையா? நீயே ஆளுங்க நைஸா 2 தூக்கிட்டு ஓடிடுவா. உன் மேல நம்பிக்கை போல. ஏ கலக்குருவி, யாரை பத்தி என்ன சொன்னா? நான் தூக்கிட்டு போறத நீ பாத்தியோ? வேணா அந்த 4 முடிகள் வீழ்ச்சாந்தா 2 தூக்கிட்டு ஓடுவாள்வே. ஏன் சின்ன பொண்ணு, நாங்கள் எங்கே போய் எதை தூக்கிட்டு வந்தோம்? நாங்கள் தூக்கிட்டு வந்ததை நீ பார்த்தியோ? இன்னமும் தூக்கிட்டு ஓடிடுவோங்க. அந்த புத்தியெல்லாம் எங்களுக்கு இல்லை சின்ன பொண்ணு. காசு கொடுத்து தான் வாங்கிட்டு போவோம். சரிங்க 4 முடி டீச்சர், அப்படியே வாங்கிட்டு போங்க. ஏன் சின்ன பொண்ணு பேசிட்டே இருக்காதம்மா. கடைக்காரர் எங்க இருக்காருன்னு போய் பார்த்துட்டு வா. இந்த போறேன் காமெடிக்கா. யூனோ கடைக்காரனோ, எங்க போயிட்டாரு இவர்? ஆளையே காணல. பாத்தியாவுமா, தூக்கிட்டு ஓடிடும். நம்மளை பார்த்து என்னன்னு சொல்கிறா பத்தியா? ஆமாக்கா. நம்மளை பற்றி இவ்வளோ என்ன நினச்சாலுமா? ஆள் இல்லைன்னு தெரிஞ்சா இவ தூக்கிட்டு ஓட மாட்டாளோ? இவளுக்கெல்லாம் ஒரு நாள் இருக்குது உமா. ஓவராக தான் வாய் பேசியா? ஆமாக்கா. ஏக்கா என்ன அந்த டேபிள் மேல இருக்கலாக்கா? அதான் கரண்ட் அடுப்பு. வா இதுவாமா? ஆமா, பார்க்க ஏதோ வெயிட் போடுற மிஷின் மாதிரிலாம் இருக்கு. ஏக்கா அப்படிதாக்கா இருக்கும். அதுல மேல பட்டன்லாம் தெரியுதுலாக்கா. அதை அமுக்கிதான் அந்த சூடு குறைக்கிறது, அந்த மிஷினை ஆன் பண்றது எல்லாம் பண்ணணும் பார்த்துக்கோங்க. ஓ அப்படியாம்மா? வீட்டே இல்லாம காத்து போல இருக்கும் போல இருக்குமா? ஆமாக்கா அப்படிதான் இருக்கும். ஈஸியா தூக்கி விடலாம் பார்த்துக்கோங்க. ஏன் லட்சுமி நல்லாதாம்மா இருக்கு. ஆளுக்கு 1 ஆளுக்கு 2 வாங்கணும் கூட பரவாயில்லம்மா. ஒரு இதில் சோறு வச்சா ஒரு இதில் குழம்பு வச்சுக்கலானே. ஆமாக்கா 2 இப்போ இங்கே வாங்க. 1 வாங்கிட்டு போவோம். யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தா இன்னும் வாங்குவோம்க்கா. சரிம்மா. இந்த ஆளை தேடி போன சின்ன பொண்ணையும் காணல. கடையிலையும் ஒருத்தரையும் இல்லையம்மா. எப்படி வாங்கிட்டு போகிறது? கடைக்காரர் பக்கத்தில் எங்கேயாவது போயிருப்பாருக்கா. இப்போ வந்துடுவாரு. இந்த வளர்ந்த மாடு எங்கே போனான்னு பாருங்க. ஏன் சின்ன பொண்ணு, இந்த மாடு எங்கே போய் தொலைஞ்சுன்னு தெரியல பாருங்க கோமதியக்கா. எங்கனையாவது ஓடி போயிடுவா. இனி இவ்வளோ தேடி நம்ம அலையணும். பாத்தியாவுமா, ஆளுலன்னு தெரிஞ்சுன்னா கடைக்கு அந்த பக்கம் இந்த பக்கம்னு ஓடிட்டு திரியிற. ஆளை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு ஏதாவது பொருளை அள்ளிட்டு வந்தாலும் வந்துடுவா பத்துக்கு. இந்த சின்ன பொண்ணால நம்ப முடியாதுமா. ஆமாக்கா. ஏக்கா நம்மளும் அங்கே போய் பார்ப்போமாக்கா? வேண்டாவுமா, நம்ம கரண்ட் அடுப்பு தானே வாங்க வந்தோம். அது இந்தாலாம் இருக்கு. இங்கனே நிற்போம்மா. ஏசி கடைக்கா குளு குளுன்னு இருக்கு. வாங்கலாம் என்ன இருக்குன்னு சுற்றி பார்ப்போம். உமா இங்கே இருப்போம்மா. அந்த சின்ன பொண்ணு மாதிரி அங்கேங்க ஆடிட்டு திரிய வேண்டாம் பார்த்துக்க. அடுப்பை வாங்கினோமா வீட்டில் போய் சமைச்சோமான்னு இருப்போம்மா. எத்தனை நாளைக்கு இந்த கோமதியக்கா சமைச்சு தருவாங்க? நம்ம வீட்டு பின்னாடியே கிடக்க முடியும்? நம்மளுக்குன்னு தனியாக நம்ம வீட்டில் அடுப்பு இருந்தால் தான் நல்லா இருக்கும்மா. கொஞ்சம் இரு, வேகமாக அடுப்பு வாங்கிட்டு போவோம். சரிக்கா. ஏக்கா அப்போ அடுப்பு வாங்கினா கோமதிக்கா வீட்டில் சோறு பொங்க மாட்டாங்களோ? இல்லை உமா, அதான் நம்ம வீட்டில் அடுப்பு இருக்குல்ல. நம்ம பிள்ளைகளுக்கும் நம்ம புருஷனுக்கும் நம்மளே பொங்கி கொடுத்துடலாம். ஏக்கா கோமதிக்கா ஒரு வாரமாக அழகா சோறு பொங்கிட்டு இருந்தாவே. இனிமே நம்ம தான் பொங்கணுமோ? ஏன் உமா, இத்தனை வருஷமா அதானே பண்ணிட்டு இருந்தா? திடீர்னு என்ன இழுக்கா? மாச்சலா இருக்குது அக்கா. நீங்க வேணா பொங்கி தரியலா? ஆமா, நான் பொங்கி உன் வாயில வந்து தட்டுவேன். வாயை திறந்து வச்சுட்டே இரு. உனக்கு நீயே பொங்கிக்கோமா. எத்தனை நாள் தான் அடுத்தவே பொங்கி தருவான்னு இருப்பா? ஒரு வாரமா கோமதிக்கா வீட்டில் சாப்பிட்டது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுக்கா. திரும்பவும் நானே பொங்கணுங்கிறது கஷ்டமா இருக்கு. அப்போ போயிடுவ. கோமதிக்காவே பொங்கி சோறு போடணும். அது வீட்டு வாசலே கடை. ஆளை பாருங்களாம். ஒரு நாள் முடியலன்னு ஒருத்தர் செஞ்சாவனா அதுக்கப்புறம் நம்மளும் செய்ய வேண்டாம் போல. அடுப்பில் அவையே பொங்கியிருந்தாவ. இப்போ தான் ஆளுக்கு ஒரு அடுப்பு வாங்க போகிறோம்ல. உன் வீட்டில் பொங்கி உன் புசுங்க பிள்ளைங்க கொடுத்தா என்ன? ரொம்ப மாச்சப்படாதவுமா. ரொம்ப மாச்சப்படுறியே. விட்டா ஏற்ற வீட்டில் இருக்கிற சித்தப்பா மாவளையும் அவனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுரா போல இருக்க. சித்தப்பை மகளை எப்படிக்கா கெட்ட முடியும்? அப்புறம் கல்யாணம் பண்ண பொண்ணூருக்கு வண்டி ஏறி போனோம்ல. மாச்சப்பட்டு ஏற்ற வீட்லேயே கட்டிடுவோன்னு நினச்சி தான் கேட்டேன். இல்லக்கா.
ஒழுங்கா வீட்டில் சோத்தை பொங்கி தின்னுவோமா. இந்த பிள்ளை சின்ன பொண்ணு எங்க போச்சுன்னு தெரியலையே லட்சுமி. ஏன் சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு? கோமதிக்கா என் மாடு அடுப்பு வாங்க வந்து அந்த வேலையை பார்க்க மாட்டியோ? எங்க காணாம போன? ஏன் நீங்களும் தானே சொன்னீங்க கடைக்காரர் எங்க இருக்காருன்னு போய் பாருங்க, அதான் உள்ளலாம் போய் பார்த்துட்டு இருந்தேன். சின்ன பொண்ணு கடைக்காரர் உள்ள இருக்காராமா, வாராரா? ஏக்கா அந்த ஆள் எங்க போனான்னு தெரியவே இல்லை கோமதிக்கா. உள்ள நிறைய பொருள் இருக்கு, அதான் போய் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துக்கோங்க, இந்த கள்ளக்குருவி எங்க பார்க்க விட்றா, கத்திக்கிட்டே இருந்தா. ஏன் சின்ன பொண்ணு, கடைக்காரர் எங்கே இருக்காரு? இப்போ அடுப்பு வாங்க முடியுமா என்ன? நேரம் வேற ஆகுது பார்த்துக்க. சோறு பொங்கண்டாமா வீட்டில் போய். என் நாலு முடி நான் என்ன பண்ணேன்? இந்த கடைக்காரன் எங்க போய் ஒளிஞ்சான்னு தெரியல, தேடி தேடி எனக்கு தான் கால் வலிக்குது. ஹலோ ஹலோ, யார் நீங்க? எப்ப கடைக்கு வந்தீங்க? நீ யாரில் முள்ளலி மண்டையா? நான் தான் இந்த ஷோரூமோட மேனேஜர். மேனேஜரா? பார்க்க அரடவுசர் மாதிரி இருக்கே, மேனேஜர் சொல்றீங்களே. சரிங்க சார், மன்னிச்சு கொடுங்க. ஏதோ கடையில் வேலை செய்யற பையன் நினைச்சு வா போன்னு தப்பா பேசிட்டேன். பரவாயில்ல, இருக்கட்டும்மா. எது கடைக்கு வந்திருக்கீங்க? என்ன வேணும்? ஏன் தம்பி, சிலிண்டர் இல்லாம ஒரே பிரச்சனையா இருக்கலாப்பா. தட்டுப்பாடு முடிய வரைக்கும் சோறு பங்கு ஏதாவது வேணும்ல, அதான் கரண்ட் அடுப்பு. இந்த கரண்டில் மிஷினை மாட்டி அடுப்பெரிய வைப்பா பத்தியா, அதை வாங்க வந்திருக்கோம். 5 பேர் வந்திருக்கோம், ஆளுக்கு ஒரு அடுப்பை எடுத்து விடுங்க சார், வாங்கிட்டு இந்த பக்கமா ஓடிடுறோம். சாரி மேடம், நீங்க கேட்டு வந்த அந்த இண்டக்ஷன் ஸ்டவ் இப்ப இல்ல. ஐயே, ஸ்டவ்லாம் வேண்டாம். யார் உட்காந்து மண்ணெதையும் ஊத்தி அடி அடின்னு அடிக்க போற? இதெல்லாம் வேண்டாம் தம்பி. இந்த கரண்ட் அடுப்புக்கு தெரியுமா, அதை மட்டும் தா. இந்த பிளக் எடுத்து சுவிட்ச் போர்டில் சொருவணும்னு வச்சுக்கீங்க, அடுப்பு எரியுமாமே அது. இப்போ உனக்கு தெரியுமா இல்லை யாரும் தெரிஞ்சவங்கள கூப்பிடுறியா? மேடம், நான் இந்த ஷோரூமோட மேனேஜர். எனக்கு எல்லா பொருளையும் பற்றி தெரியும் மேடம். நீங்கள் சொல்கிறது கரண்ட் அடுப்பு இல்லை, இண்டக்ஷன் ஸ்டவ். இந்த பக்கத்தில் இருக்க இது தானே? ஆமாம் சார், அதுதான். ஒரு பீஸ் எவ்வளோ வரும் சார்? கம்மியான ப்ரைஸ் தாம்மா, ஈஸியாக நீங்கள் வாங்கிடலாம். ஓஹோ அப்படியா? சரி, அப்போ ஆளுக்கு 2 தந்து விடுங்க. சாரிங்க மேடம், எங்ககிட்ட இருந்த எல்லா ஸ்டாக்குமே காலி ஆயிருச்சு. இப்போ எந்த ஸ்டவ்வுமே இல்லை. என்ன சொல்ற தம்பி, அடுப்பு இல்லையா? ஆமாம் மேடம், கேஸ் இல்லைங்கிறதுனால நிறைய பேர் இண்டக்ஷன் ஸ்டவ் தான் வாங்குறாங்க. இருந்த எல்லா ஸ்டாக்குமே முடிஞ்சு போச்சு. இப்போ எதுவுமே எங்கள் கையில் இல்லை. வர்றதுக்கு ஒரு 10 நாள் ஆகும் மேடம். 10 நாள் ஆகுமா? அவன் யாருக்கிட்ட ஸ்டவ் இல்லைன்னு கதை சொல்கிறா? உன் பின்னாடி இந்த டேபிளில் பேர் ஒரு 3 இருக்கு, நான் இந்த பக்கம் ஒரு 3 இருக்கு. நாங்கள் 5 தானே கேட்டு தந்த, என்னையே ஒன்று நீ வச்சுட்டு. ஐயோ மேடம், இதெல்லாம் யூஸ் பண்ணது. நீங்கள் ஃபுல் காசு பே பண்ணீங்கன்னா புதுசாகவே கிடச்சிடும் மேம். ஒரு வாரம் மட்டும் வெயிட் பண்ணுங்க. ஒரு வாரம் வெயிட் பண்ணணுமா? வெயிட் பண்ணால் ஒரு வாரம் யார் சோறுதும்பா? உன் கரண்ட் அடுப்பு வரும்னு வாசலே உட்காந்துட்டு வெறும் அரிசியை வெறிச்சு பார்க்க வேண்டியதுதான். நீ சொல்கிற லட்சணத்திலே தெரியுது அடுப்பு வரக்கு இன்னும் பல வாரங்கள் பல மாதங்கள் ஆகலான்னு. அது வரைக்கும் சோறை எப்படி திங்கிறது? மேடம், இங்கே இருக்கிறது எல்லாமே டெமோ பீஸ், ஒரிஜினல் ஸ்டவ் கிடையாது. அப்படியா? எல்லா ஸ்டவ்வுமே டூப்ளிகேட்டாக தான் விற்பியலோ? ஐயோ இல்லை மேடம், இருக்கிற எல்லாமே தீர்ந்து போச்சு. இது ஒரு கரண்ட் அடுப்பு எப்படி எடுப்புங்கிறதுக்காக செய்யப்பட்ட ஒரு மாடல். இது எரியாது. சொன்னா புரிஞ்சுக்கோங்க மேடம், எங்ககிட்ட இப்போ எந்த அடுப்புமே இல்லை. என்னது, அடுப்பு இல்லையா? ஆமா மேடம். ஐயா சின்ன பொண்ணு, அடுப்பு இல்லைன்னு சொல்றாருமா, இப்போ என்ன பண்ண? தெரியலையோ கோமதிக்கா. நீங்க வேணா ஆர்டர் கொடுத்துட்டு உங்க ஃபோன் நம்பர் தந்துட்டு போங்க மேடம். ஸ்டவ் வந்ததும் உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம். எப்போ வரும்? ஒரு வாரத்தில் வந்துருமா? இல்ல மேடம், எங்க பிரான்ச் எல்லா இடத்தையுமே ஸ்டாக் முடிஞ்சு போச்சு. நாங்க திரும்ப ரீஸ்டாக் பண்ணி தான் கொண்டு வரணும். ஒரு 4-5 வாரங்க கூட ஆகலாம் மேடம். 4-5 வாரமா? ஏன் சின்ன பொண்ணு, 4-5 வாரம் சொல்றாலும் என்னம்மா பண்ண? ஒன்றும் பண்ண முடியாது கோமதிக்கா. இதுக்கு பேசாம வேற கடுப்புலயே பொங்கிட்டு போலாம் வாங்க. அடுப்பு வாங்க வந்து இப்படி வாங்க முடியாமல் போச்சே உமா. லட்சுமி வாமா போவோம், நம்மளுக்கு அடுப்பு வாங்க சரிப்பட்டு வரல. வாங்க போவோம். ஆளி மண்டையும் பாருங்க, முள்ளலி மண்டை. காலை கத்தால கடையை திறந்து வச்சிருக்கான், உள்ள 4 சட்டி பானையும் வச்சிருக்கான். கேட்டா பெரிய கடை, எல்லா பொருளும் இருக்குங்க. ஒன்றும் இல்லை. இவளை எது கடையை நடத்துறான்? இதுக்கு ஒரு பெரிய திண்டுக்கல் புட்டா வாங்கி போட்டுட்டு சும்மா இருக்கலாம். சின்ன பொண்ணு, இப்படி கரண்ட் அடுப்பு வாங்க முடியாம போச்சு சின்ன பொண்ணு, என்ன பண்ணலாமா? என்ன பண்ண கோமதிக்கா, ஹோட்டலில் வாங்கி திட்டு சும்மா இருக்க வேண்டியதான். என் மாடு ஹோட்டலுக்காரையும் மட்டும் ஏதாச்சும் சமைக்கானா? அவனுக்கு சிலிண்டர் வேண்டாமா? எத்தனை நாளைக்கு தான் கடையில் சமாளிக்க முடியும்? வேற ஏதாவது வழி தான் கண்டுபிடிக்கணும் கள்ளக்குருவி. அப்படி என்ன பெரிய வழி கண்டுபிடிக்க போறா? ஏன் நீ அடுப்பில் சோறு பண்ணி தின்னதே இல்லையோ? கோமதிக்கா, என் பேச்ச கேளுங்கக்கா. நான் ஏற்கனவே 2 வாரத்துக்கு முன்னாடி இருந்தே அடுப்பில் தான் சோத்தை பண்ணிட்டு இருக்கேன். நல்லதாக்கா இருக்கு, அப்படி ஒன்றும் கஷ்டம் இல்லை. என்ன கொஞ்சம் நேரம் அதிகமாகுது. கேஸ் அடுப்பில் வச்சோன்னா 2 மணி நேரத்தில் செய்கிற வேலை இங்கே ஒரு 3-4 மணி நேரம் வரைக்கும் போகாதுக்கா. வேலையெல்லாம் செஞ்சிடலாம்.
கேஸ் அடுப்புக்காக 1000 ரூபாய் கட்டி தான் சிலிண்டர் வாங்கணும். இங்கே அப்படி இல்லைல்ல. தோட்ட காட்டுறதுக்கு போனோன்னா வேற வழிட்டு வந்துடலாம்க்கா மனம் போல. யார் கேட்க போறா? வச்சு எரிச்சோன்னா அடுப்பு எரிய போது சோத்தை கொண்டு குழம்புலாம் வச்சிடலாம். ஆமாம் என்ன லட்சுமி, அடுப்புலேயே பொங்கிடுவோம். நம்ம அம்மையும் நம்மளுக்கு அடுப்பில் தானே சோறு கூட்டு குழம்புன்னு எல்லாம் வச்சு தந்தா. அவசரத்துக்கு ஒரு காப்பி வைக்கணுனாலும் அடுப்புக்கு தான் போனாவ. கொஞ்ச நாள் பழசெல்லாம் மறந்து புதுசாக ஒரு இதை செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ பழசுக்கே திரும்பி போக போகிறோம். அப்படி தான் கோமதி அக்கா. நல்லதாக எடுத்துக்கிட்டு வாங்க. 4 விரவை பறக்கி அடுப்பை கூட்டி சோத்தை பொங்கிடுவோம். ஏன் சின்ன பொண்ணு வாமா போய் விரவு பறக்கிட்டு வருவோம். இக்கா நான்லாம் விரவு பிறக்க வரலக்கா, என்னெல்லாம் முடியாது பார்த்துக்கோங்க. கேஸில் சோறு பொங்கவே அவ்வளோ மாச்சப்படுறாள் நான்லாம். எப்படிக்கா நான் அடுப்பை கூட்டி சோத்தை பொங்குவேன்னு நினைக்கிறியே? அப்புறம் ஊதுகுழல் எடுத்து எவ்வளோ நேரம் தான் ஹூன்னு ஊதிட்டு இருப்பியே. சும்மாவே வெயில் வேக்காடு தாங்க முடியல. இங்கே அடுப்பை விரவுலாம் கூட்டி வச்சுட்டு எப்படியே கிட்ட போய் உட்காந்து சோத்தை பொங்குவிய? ஏன் சின்ன பொண்ணு, எப்படியும் பிள்ளைகளுக்காக புருஷனுக்காக பொங்கி தானே ஆகணும். வெக்கையா இருக்கு வேக்காடா இருக்குன்னு பொங்காமல் இருக்க முடியுமா? நம்மளுக்கும் வயிறுக்கு தானே பசிக்கும்ல. என்னால் பொங்க முடியாது கோமதிக்கா. யாராவது பொங்கி தந்தவனே திங்கலாம். எனக்கு தெரியும் வளர்ந்த மாடு சுற்றி வளைச்சு நீ எங்கே வருவானு. இப்போ என்ன கோமையை கூட குழம்பு மட்டும் தராதியே, சோறு கூட்டு பொருள் எல்லாத்தையும் நீங்களே அடுப்பு கூட்டி பொங்கித்தாங்கன்னு சொல்ல போற. அப்படிதானே? மாச்சலா இருக்கு பூச்சலா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அக்காவே வேலை வாங்குறது. எத்தனை நாளைக்கு தான் அப்படி வாசல வாங்கி திங்க போற? ஏன் கலக்குருவி சும்மா இருப்பதுக்க. ஏன் சின்ன பொண்ணு, விரவை கூட்டி அடுப்பு ஊற்ற வச்சா அடுப்பு ரெடி. ஒரு சட்டியை தூக்கி வச்சு அதில் அரிசியை போட்டால் சோறு வரப்போகுது. மாச்சப்படாதம்மா. சிலிண்டர் இருந்தாலும் பரவாயில்ல, முடிஞ்சு போச்சுல. என்ன செய்ய? வா தோட்டக்காட்டுக்கு போய் விரவு பறக்கிட்டு வருவோம். சரி வாங்க கோமதிக்கா, என்ன பண்ண? பிறவையாவது பறக்கிட்டு வருவோம். என்னக்கா எல்லாரும் எங்கே கிளம்பிட்டீங்க? எவ்வளோ வசந்தி, அடுப்பு வாங்கும்போது கூட வந்தா திடீர்னு காணாம போயிட்டு எங்கே போனேன் எவ்வளோ நேரம்? கோமதிக்கா அதான் அடுப்பு கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சுலக்கா. சரி பிள்ளைக்கு ஏதாவது சோறு பொங்கலாமான்னு யோசிச்சிட்டே தெரிஞ்சு பார்த்துக்கோங்க நானும் உமாவும். அப்போ தான் விரவு குட்டி அடுப்பு இப்போன்னு தோணுச்சு. அப்படியே வசந்தி, நாங்களும் விறகடுப்பு தான் வச்சு சோறு பொங்கலான்னு இருக்கோம் பார்த்துக்க. அதான் விறகு பிறகு போகிறோம். ரொம்ப நல்லது லட்சுமி, நாங்களும் அதான் யோசிச்சோம் பார்த்துக்க. விரவு பிறகு போகலாமேன்னு நினச்சி போனோம். நம்ம பழனிசாமி அன்னையும் தோட்டத்து தானே போயிருப்பா? ஆமாம் கோமதிக்கா, நம்மளும் அப்பப்போ அங்கே தான் வேலைக்கு போகிறோம். சரி 4 விரவு குச்சை பறக்கிட்டு வருமேன்னு போனேன்னு பார்த்துக்கோங்க. அந்த அண்ணனே அவர் பொண்டாட்டி இப்படி சொல்லாமன்னு எதிர்பார்க்கல கோமதிக்கா. ஏன் என்ன சொன்னா வசந்தி? அந்த அக்கா வாயில பூச்சியா எதுவும் பேசாதே. நீ தான் சொல்லணும் லட்சுமி வாயில்லாத பூச்சின்னு. என்னம்மா பேச்சு பேசுது? ஏன் வசந்தி என்னாச்சுமா? உனக்கு அவங்களுக்கு ஏதாவது சண்டையா? பழனிசாமி என்னதான் கிட்ட இருந்திருப்பாவில, அவ எதுவும் சொல்லலையா? விரவு பறக்கிட்டு இருந்தோம் கோமதிக்கா. அதெல்லாம் ஒன்றும் விரவுலாம் நம்ம தோட்டத்தில் பறக்கூடாதுமா, கீழே போடுங்கன்னு சொல்லி பிடிங்கிட்டாவ. ஏன் வசந்தி என்ன சொல்றா? பழனிசாமி என்ன எப்படி பண்ணாவ? ஆமாம் கோமதிக்கா, தோட்டத்தில் இப்போ விரவு பறக்க போகக்கூடாதாமே. அப்படியே பறக்கினாலும் ஒரு கெட்டுக்கு 200 ரூபா கொடுத்து தான் வாங்கிட்டு வரணுமா. எனக்கு 200 ரூபா கொடுக்கணுமா? ஆமாம் சின்ன பொண்ணு 200 ரூபா கொடுக்கணுமா. 200 ரூபா கொடுத்து விரவு பறக்கதா இருந்தால் பறக்குங்க, இல்லைன்னா வெளியே எங்கேயாவது விரவு வாங்கிக்கன்னு சொல்லிட்டாவக்கா. என்னாச்சு பழனிசாமி என்ன ஏன் இப்படி பண்ணாவ? இப்போ விரவு அடுப்பு நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்களாக்கா. விரவு விலை ஏறி போச்சான்னு பார்த்துக்கோங்க. அதனால விலைக்கு வெளியே விரவு கொடுக்குறாங்களாம். இப்போ நம்மளாம் பறக்கிட்டு இருந்தால் இவளுக்கு நஷ்டமாக இருக்கும் பற்றியலா, அதனால பறக்காதேன்னு சொல்லிட்டாவக்கா. இந்தானே ஏன் இப்படி பண்றாவ? வேலைக்கு போகும்போது கூட மாங்காய் தேங்காய் ஏதாவது எடுத்துருந்தா எதுவும் சொல்ல மாட்டாவ. இப்போ 4 குச்சியை பிறந்ததுக்கு பறக்காதுன்னு இருக்காவல. எல்லாம் பணம் தான் லட்சுமி. விரவு இல்லைன்னா இப்போ யாரும் சோறு பொங்க முடியாதுங்கிற நிலம வந்துட்டு பார்த்தியா. அதான் எனக்கு நல்ல வேலை போல. யாரும் பறக்காதேன்ட்டு அவன் முதல்ல நானும் உமா வந்துட்டோம். அப்போ நம்மளும் அடுப்பு குட்டி சோறு பொங்கன்னா வேற வெளியே வாங்கணும் தான் போல இருக்கே. ஏன் சின்ன பொண்ணு இப்போ என்னம்மா பண்ண? இக்கா அந்த அண்ணே நல்ல விலைக்கு விரவு விற்காவனா வெளியே அதை விட விலைலாம் இருக்கும். வெளியே எப்படிக்கா வாங்குறது? நம்மளுக்கு கட்டுப்படி ஆகுமா? இப்போ என்னம்மா பண்றது? இருந்த ஒரு வழியும் அடைச்சு போச்சே. கிட்ட ஒரு காடு இருக்குல்ல, அங்கே போய் பறக்கிட்டு வருவோமா? அங்கே எப்படிமா போறது? பயமா இருக்கும்ல. இக்கா அங்கே போய் பறக்கிட்டு வருவோங்க்கா. எல்லாரும் சேர்ந்தானே போகிறோம், எந்த பயமும் இல்லை. இங்கே வாங்கினா நம்மளுக்கு காசு கட்டுப்படி ஆகாதுக்கா. அங்கே போனோமா பறக்கணுமா வந்தோமான்னு இருப்போம். வாங்க போவாங்க. ஏன் மாடு காட்டுக்குள்ள தனியா போறாங்க, பைத்தியமா நீனு? ஏன் 5 பேர் சேர்ந்து போகிறோம்ல, உனக்கு என்ன பிரச்சனை? வா போய் பார்த்துட்டு வருவோம். போகிற அன்னைக்கு நிறைய விரவு எடுத்துருந்தோன்னா ஒரு வாரத்துக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். 2 டெய்லி போய் எடுக்கணும்னா முடியாது பார்த்துக்கோங்க. ஒரு வாரத்துக்கு தேவையானதை மொத்தமாக எடுக்கிறதா இருந்தால் வாங்க போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். எத்தனை நாளைக்கு தான் கடையில் வாங்கி விரவு இருக்க முடியும்? ஒரு நாள் போக வேண்டிய நிலமை தான் வரும். அதுக்கு முத நாளே போய் எடுத்துகிட்டு வந்துடலாங்கிறேன். சரி சின்ன பொண்ணு வா போவோம். வேற என்ன பண்ண? அங்கனையாவது போய் 4 விரவை எடுத்துட்டு வந்து பிள்ளைக்கு சோத்த போய் கொடுப்போமா? வாங்க. சரி கோமதிக்கா வாங்க போவோம்.